Marutamuthu, a daily wage laborer from Mullikkarumbur, a small, agriculture-centric hamlet within the Srirangam Assembly constituency of Trichy district, and his wife, Ranganayaki, passed away in quick succession in 2016. Following this tragedy, their children, Suryapriya, Maithili, Krishnaveni, and Arvinda Raja, were left completely destitute and without any means of livelihood. Approaching the then district collector, Rasmani, they explained their plight and submitted a plea requesting a house to live in. When this story was published in local newspapers, it caught the attention of Manoharan, an AIADMK member of the Legislative Assembly, MLA, and the Chief Government Whip of the Tamil Nadu Legislative Assembly. With the children's future in mind, he travelled directly to their village and formally adopted them. He not only provided them with every necessary basic amenity and assistance but also built a comfortable home for them to reside in. Furthermore, he took full responsibility for their education, ensuring they were able to pursue the academic courses of their choice. Beyond these material contributions, அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் ரொம்ப இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ தான் என் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, சரி கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டீச்சர் ஹெல்ப் பண்ணி தான் என்னை கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அது மனு கொடுத்தோம். உடனே கலெக்டர் ஐயா உடனே நான் உனக்கு அம்மா திட்டத்தில் வீடு கட்டித்தரமா, உனக்கு தான் வயசு அவ்வளோ உன் பேரில் கட்டித்தர முடியாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஐயா பேர்லேயே கட்டித்தரத்துக்கு உடனே சாங்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நியூஸில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஐயா உடனே வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு கேட்டார், உனக்கு என்னம்மா பண்ணணும்னாரு. ஐயா கலெக்டர் வீடு கட்டித்தரே சொல்லிட்டாருயா, ஆனால் இப்போக்கே எங்களுக்கு இருக்க வீடு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது சொன்னப்போ உடனே சரி நான் உடனே கட்டித்தரமான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளில் எனக்கு ஒரு அழகாக ஒரு சின்ன வீடு கட்டி கொடுத்தாரு. எனக்கு தேவையான பாத்திரங்க, அரிசி பருப்பு எல்லாம் அனுப்பி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் எனக்கு அது அவ்வளோ ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நான் வேலைக்கு போகல, ஸ்கூல் போகிறோம், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்ப ஐயா அந்த செஞ்ச உதவியே எனக்கு அப்படியே ஒரு கடவுளே வந்து நேரில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸும் இனிப்புகளும் பட்டாசும் அது வாங்கி கொடுக்குறாரு. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அப்பா அம்மா இல்லாமல் ஒரு தீபாவளி கொண்டாடுறதே பெரிய விஷயம். ஒரு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு அது ஐயா மூலியமாக தான் கிடைச்சிச்சு. எங்கள் அப்பா அம்மா கூட நான் கொண்டாடுறது தீபாவளியே ஐயா மூலியமாக தான் நாங்கள் இவ்வளோ வருஷமாக தீபாவளி கொண்டாடுறோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் 4 பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கப்ப ஐயா பண்ண ஹெல்ப் மூலியமாக தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் 4 பேருமே 2 பேரும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனோம். தம்பி தங்கச்சியும் படிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே எங்கள் டீச்சரும் ஐயா அப்புறம் எங்கள் மாற்ற ஃபவுண்டேஷன் அவங்க மூலியமாக தான் நாங்கள் ஒரு தடவை வந்திருக்கோம். இவங்களோட ஆசீர்வாதமும்